தல அஜித்தை பற்றி பேசினாலே அதிரும் இந்தியன் 2 ஆடியோ விழா அரங்கம். விக்ரம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து கமல் பல படங்களில் நடிக்க கமிட் ஆகி வருகின்றார். ஷங்கரின் இயக்கத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தை மீண்டும் துவங்கிய கமல் பிரபாஸின் நடிப்பில் உருவாகும் கல்கி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கவும் கமிட் ஆகினார். அதைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் கமல். நாயகன் என்ற மாபெரும் வெற்றி படத்திற்கு பிறகு இக்கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறது. இந்நிலையில் தக் லைஃப் திரைப்படத்தை தொடர்ந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இயக்கத்தில் உருவாகும் ஒரு படத்திலும் கமல் நடிக்க உள்ளார். இதையெல்லாம் தாண்டி கமல் பல படங்களை தயாரித்தும் வருகின்றார். கடந்த 2018 ஆண்டு ஷங்கர் மற்றும் கமல் கூட்டணியில் துவங்கப்பட்ட இந்தியன் 2 திரைப்படம் பல பிரச்சனைகளால் கிடப்பில் போடப்பட்டது. பலரும் இப்படம் கைவிடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் கமல்ஹாசன் மீண்டும் இப்படத்தின் படப்பிடிப்பை துவங்கினார். இதையடுத்து 2022 ஆண்டு மீண்டும் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு துவங்கியது. தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறைவிற்கு வந்துள்ளது. இப்படம் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றதாம். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் பலர் பங்கேற்பார்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அஜித்தை பற்றி பல பிரபலங்கள் பேசுவார்கள். இந்த விழாவில் அஜித் பெயரை யார் சொன்னாலுமே மொத்த அரங்கமே கதி கலங்கிவிடும். லைகா நிறுவனம் தான் விடாமுயற்சி படத்தையும் தயாரித்து வருவதால் இந்தியன் 2 விழாவில் விடாமுயற்சி பற்றி பேசவும் வாய்ப்பிருக்கலாம். இந்தியன் முதல் பாகத்தில் சேனாதிபதியின் ஏன் ஊழல் செய்பவர்களை கொலை செய்கிறார் என திரைக்கதை அமைந்திருக்கும். பல வருடங்களுக்கு பிறகு சேனாதிபதியாக திரையில் தோன்றவுள்ள கமல்ஹாசனை காண ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர்.